தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அக்டோபர் 16ஆம் தேதி இன்னைக்கு காலையில் 5:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகியிருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் 14 சென்டிமீட்டரும், காயல்பட்டினத்தில் 15 சென்டிமீட்டரும் மிக கனமழை பதிவாகியிருக்கு. 19 இடங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழை பதிவாகியிருக்கு. 2 இடங்களில் மிக கனமழை பதிவாகியிருக்கு. இந்த 2 இடங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்துடைய கடலோர பகுதியில் நம்ம சொல்லலாம். இன்று இதன் காரணமாக 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அக்டோபர் 16ஆம் தேதி இன்று மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. இந்த மழைக்கு முக்கியமான காரணம் இலங்கை மற்றும் தென் தமிழகத்தின் கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய குறைந்த காற்று சுழற்சி. அந்த குறைந்த காற்று சுழற்சி கன்னியாகுமரி கடல் பகுதி மற்றும் அரபிக்கடல் ஒட்டி நகர்ந்து வருகிறது. நீங்கள் பார்க்கலாம். கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதியில் நீடித்து வருகிற அந்த காற்று சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு குறிப்பாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலான இடங்களில் கனமழையும், சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில இடங்களில் சற்றே அதிக கனமழையும் பதிவாகலாம். டெல்டா கடலோர மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டங்களில் பரவலான இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில் கனமுதல் மிக கனமழை பதிவாகக்கூடும். அதே போல் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களையும், ராமநாதபுரம் மாவட்டத்துடைய தொண்டி பகுதியில் கனமழையும், பாம்பன், ராமேஸ்வரம் பகுதியில் கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசா முதல் மிதமான மழையும், விருதுநகர் மாவட்டத்தின் சில இடங்களில் கனமழையும், அதாவது சாத்தூர், கோவில்பட்டி பகுதியில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக உண்டு. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு. தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகளில் கடலோரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வருகின்ற நாட்களில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்க போகிறது. நல்ல மழை பார்த்திங்கன்னா தொடங்க போகிறது. பருவமழை தொடங்க இருக்கிறதுனால அடிக்கடி பார்த்திங்கன்னா மழை அப்படியே நம்ம சைட்லேருந்து வரக்கூடும். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.